மேலும் இச்சபையில் கூட்டிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமல்ல, செய்வது என்பது எளிதல்ல. சலதாரில் விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குளமன்றை கொள்வதனால் திரைக்கட்டல் வெல்வதுண்டோ, புலவல்ல தொல் சபையில் புன் கவியால சேர்ந்தால் குளமன்றை கொள்வதனால் நவிழ்வது பெரிய குற்றம். சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தப்பை கலக்கும் பொழுது அது தன் இனம் என்று உறவினர் என்று மேற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாய் உங்களிடத்தில் சிறை விரித்து பறந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொருள் குற்றம், அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படிலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் மெம்குல பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும், அவனின் நல்லாசை பெற வேண்டும். முருகனை, செந்தில் முதல்வனை, மாயன் மருகனை, ஈசன் மகனை, ஒரு கைமுகன் நம்பியே நின்னுடைய தண்டைக்கால எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்படுவாத சகோதரர்கள் வளர்ந்து வருகின்றேன். லட்சமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழிலும் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாம்.
முருகப்பெருமானை வணங்கி விட்டாலும் அவர் தான் அன்னையாக ஊருக்கு ஒரு அவதர்மை தோற்றமளிக்கும் மாரி காளி நீலி திரிசூழி ஆத்தாழை எங்கள் எங்கமெல்லாம் பூத்தாழை மாதுளம்பு நிலத்தாழை புவி அடங்க காத்தாழை அன்னை இமயவளை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை கிளை உடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தை வெற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தின் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்த கலைவாணின் பொற்பாதங்களை பணியலாம். மாயி மகமாயி மணிமந்திர சேகரியே ஆயுமையானவளே ஆதிசிவன் தேவியரே சமைதாள் சமயபுரம் சாதித்தாள் கண்ணபுரம் அந்த கண்ணபுர எல்லையை விட்டு என்னம்மா நீ கடுகவரம் வேணுமடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாளம்மன் தேவி சிறுகுத்தம் என்னடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாளம்மன் தேவி சிறுகுத்தம் என்னடி அஞ்சு குடக்காரி தஞ்சாவூர் மாறி தஞ்சம் என்று வந்தோரை தாங்கி நிற்கும் தேவி அடி பம்பை காலையே இந்த பம்பு ஏனடி அடி பம்பை
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்திலே வேள்வி மலை சார்லிலே முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்தினையும் விதைக்கப்பட்டுள்ளதாம். திணையிலுக்கும் சேதாரமின்றி பறவைகளுக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விரட்டம் என்பது அப்பா. அப்பாவுக்கு ஒரு வருஷம் ஆச்சு. வருஷம் திரும்பிடுச்சா? இல்ல, ஒரு வருஷம் ஆச்சு அவர் வந்து. அப்படி சொல்லுங்கப்பா. நாம கொஞ்சம் பையன்துட்டேன்னா வயசாயிருச்சு, வீட்டுல இருக்கு, அதனால வீட்டுல இருக்காங்க. அப்பா வந்து தகவல் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். 5 மணிக்குள்ள சரியா எல்லாரும் ஒரே இடத்துல ஐக்கியமாகி விட வேண்டும். தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி இடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணுங்கத்தமா காவலை பார்க்க வேண்டும். இந்த காவல் குருணையாக நீங்க 4 பேருங்க கூடவே இன்னைக்கு வர்றது மாதிரி இல்லை, நீ மட்டும் போங்க. அப்படிலாம் உங்களை தனியாக விட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் போகிற மாதிரி இல்லை. அதனால் நீங்கள் எல்லோரும் எங்களுடைய துணைக்காக காவலுக்கு வர வேண்டும். நாம் எல்லாம் திணைக்கு துணையாக சென்றாலும் நமக்கெல்லாம் துணையாக நம் நாட்டு மக்களை மலைத்து கொண்டு காவலுக்கு செல்லலாம். எம்பெருமான் முருகன் வள்ளித்துணையோடு அருவம் உருவமாகி அனாதையா பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி புழம்பதோல் மேனையாக கொண்டு கருணைக்குர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுதன் உதித்தனன் முழகம் என்று சொன்னாதில்லை. உதித்த எம்பெருமானை காண்பதற்காக பல நாள் வழி மீது விழி வைத்து காத்து கொண்டே இருக்கிறேன். கந்தன் வருவான், என்னை மட்டும் காண்பான், கட்டி ஆழ்வான் என்று வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு என்னாலும் நம்மாழ்வில் கவலையேல் என்று வாக்கியத்திற்கு இறங்கிவார். வேலும் மயிலும் வல்லாசி புரிவாக அமைந்தாலும் அந்த வேலனோடு எவ்வேளை வேலை ஏந்தி வேலவன் இந்த நேரத்தில் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கேன். வருவாரா? கண்டிப்பாக வரட்டும். என்ன வந்து மயில் மீது தூக்கிட்டு போவார்னு ஒரு ஆசையோடு இருந்தேன். இன்னைக்கு அவரை தூக்கவே அந்த மயில் என்ன பாடுபட போதோ, அப்புறம் எப்படி என்னையை தூக்கும்? இன்னைக்கு தான் எடைக்கு எடையா சளிக்கு சரியா அப்படின்னு அமைச்சு கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க. அப்படிப்பட்ட தன்மையில் மீண்டும் எங்களுக்கெல்லாம் பயப்படுறது பெருமை சேர்த்திய தாஞ்சூர் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே முதல்ல நன்றி கடந்த வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு வந்து. ஆமாம், நன்றி நன்றி நன்றி. என நாடகத்தை எப்படியெல்லாம் நடிகர்களுக்கு உற்சாகப்படுத்தும் வகையில் பாடல்களுக்கு தகுந்தவாறு கைதட்டி உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது ரசிக பெருமக்களுக்கும் அருமையான ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்தேன் அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே நன்றி கிடந்த வணக்கம். ரொம்ப நல்லா இருக்குனே. ஆனால் என்ன ஏதோ ஒரு பயத்திலேயே நீங்கள் வேலை செய்கிற மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குது, அப்படியே விட்டுருங்க. சத்தம் விசில் மட்டும் வராமல் வச்சுருங்க. ரொம்ப அருமையான ஒளிபெருக்கி. ஏன்னா இந்த வெட்ட வெளியில் இப்படி வைக்கும் பொழுது அதை அமைப்பதே பெரிய விஷயம். அப்படி அமைத்து கொடுத்த அன்புள்ள தங்கம்மா ஆரம்பிக்கவா ஆரம்பிக்க ரொம்ப அருமையாக இருக்குது. அருமையான ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் கந்தனின் புகழை பாடி நம்மளுடைய வேலையை இன்னும் முருகனை வழங்குறியா? ஆமாம், சாமிக்காக தான் நடக்கும். காலையில் மாலை மாத்தையில் பாடிக்கலாம் அப்படின்றீங்க. இப்போ லவ் ஸ்டோரி சரி இருக்கட்டும். இருந்தாலும் நான் 5 வயசுலேருந்து அவருக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். 5 வயது நிலை அறியாத பருவத்தின் நிலை பிஞ்சிலே கூடி பிரிய மனமில்லை முருகா என்று இந்த பாடலை பாடி சொன்னவரும் போய் சேர்ந்து விட்டார் விஜயராம் தாத்தா. அவர் தான் அந்த பாடலெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுப்பார். அந்த தன்மையிலே இந்த முருகப்பெருமானை காண வேண்டும் என்று 5 வயது முதல் காத்து கொண்டிருக்கேன். எனக்காக எப்படி ஒரு 3-3.5 கிலோ எனக்காக காட்சி கொடுப்பார்னு நினச்சிருக்கேன். அப்படியா? அப்படிதான் காலையில் இந்த வெள்ளம்னா இருக்குன்னு சொன்னீங்க. அப்பேற்பட்ட கந்தனை நினைத்து காதல் வயப்பட்டு நான் எப்படியெல்லாம் மழைக்கலாம் என்று கொஞ்சமாக சொல்கிறது மாதிரி இருக்கு. அதுக்காகத்தே நம்மளை அப்படி தேர்ந்தெடுத்துக்காங்களோ? சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான்
யானை எப்படி ராதை அழைத்தால் அதுபோல இந்த கந்தனை நான் அழைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தாலும் முப்பிழா குமரி வாழ்க்கை முனையிலா அரசன் விரும்பும் காப்பிழா விளைந்த பூமியும் கரையிலா திரிந்த ஏரியும் கோப்பிலான் கொண்ட கோலமும் குருவிலான் கொண்ட ஞானமும் ஆப்பிளா சகடு போல அழியும் என்று உரைக்கலாம் மூத்தவர் சொல் கேட்டு வந்திருந்தாலும் 6 படை வீடுகளும் எம்பெருமான் முருகனுக்கு அழகான தோற்றம். 6 படைக்கு போயிட்டு வந்திருக்கீங்களாப்பா? 6 படைக்கா சில விட போகல. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், 2ஆம் படை வீடு திருச்செந்தூர், 3ஆவது படை வீடு பழமேனி பழனி, 4ஆம் படை வீடு சுவாமி மலையும், 5ஆம் படை வீடு திருத்தணிகையும், 6ஆவது படை வீடு பழமுதிர் சோலையும் என்று சொன்னாரு. ஆமாங்க, ஏன்னா அவ்வைக்கு அங்கேதான் கனி கொடுத்த இடம், அது வந்து சொல்றது ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால இந்த இடத்துல முதல் படை வீடாக திருப்பரங்குன்றம் அந்த அம்மாவுக்கு அந்த வீடு இருந்தாலும் கடைசி வீடு இங்கே பழமுதிர் சோலை நம்மளுக்கு ஒரு இடம் கொடுத்தா சின்ன வீடு. அங்கே போய் ஒரே தான் அங்கே வீட்டில் போய் குடியேறலாம் முடிவு பண்ணியிருக்கேன். அந்த கந்தனை காண்பதற்காக 6 படை வீடுகளிலும் அழகான தோட்டம் பழனி மாமலைக்கு சென்று வரலான்னு ஒரு ஆசை. பழனி மலைக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கோம்ல. என்ன குளத்துல பார்த்துருக்கீங்க முருகனை? நடந்தே போகணும், அதுதான் சிறப்பு. அப்பேற்பட்ட கந்தனை ஆண்டி கோலத்தில் கண்டு ரசிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை. ஒரு முறை ஏனும் அவன் செயல் பாண்டி, எல்லாம் அவன் செயல் பாண்டி அவர்கள் எனக்காக 1000 தாமரை மொட்டுக்கள் என்று பாடல் பாடும்படி 200 ரூபாய் அன்புள் பெருத்து பெருமிசத்தை தாஞ்சூரை சேர்ந்த அவன் செயல் பாண்டி அன்புள்ளத்திற்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். ரசிகரின் விருப்பமே நம்மளுடைய வேலை. அதனால் எந்த நேரத்தில் செய்தாலும் இப்பவே பாடிடலாம். நீங்கள் தான் வேலைக்கு தகுந்தவாறு, யார் எந்த பாடலுக்கு தகுந்தவாறு எந்த கட்டையை எடுத்துகிட்டு வரணும்னு சரியாக நீங்கள் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரு. இந்த நேரத்தில் அழுப்பு பார்க்காம தூக்கிட்டு வருது. 3 கட்டையை எடுத்துகிட்டு வர்றதுக்கு இதெல்லாம் எதுக்கு தானே தூக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா தன்னுடைய கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது இந்த தன்மையில். அப்படி இருக்கு.
வாத்தியம் ஒளியமைப்பும் சரியாக இருந்தால்தான் கைதட்டல் பெருமடையும். கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. நடிகனது வணக்கம் வணக்கம் வணக்கம். காலத்தையும் நேரத்தையும் மனுஷத்து நடக்க வேண்டும். காலம் வந்து நடக்காதும் கோள் இழந்து குரங்கு கொப்பாக நடப்பான் என்று சொன்னது அந்த தன்மையிலே எம்பெருமான் முருகனை கண்டுகொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து அந்த பழனிமலைக்கு போயிட்டு வந்தலாம். சரிங்க, ஆறு படையிலும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. எந்த முருகனுடைய ஆலயத்துக்கு சென்றாலும் குன்று இருக்கும் இடமெல்லாம் எம்பெருமான் குமரன் இருப்பான் என்று சொல்வார்கள். மலை மீது ஏறி தரிசித்து விட்டு கீழே இறங்கக்கூடிய ஸ்தலங்கள் தான் ஆறு படையில். இந்த ஆறு படையில் ஒரு வீட்டில் மட்டும் பாருங்க, கீழே இறங்கி தரிசித்து விட்டு மேல் நோக்கி வருவோம். எந்த வீடு தெரியுமா? திருச்செந்தூர். அங்கே மட்டும்தான் பாருங்கள், எல்லா இடத்துலையும் மலை மீது ஏறி சென்று கீழே வருவோம். கடல் பகுதியில் ஆழ்கடல், அதுவும் குடைவரை கோயில் தான். கீழே இறங்கி சென்று முருகனை வணங்கிவிட்டு மேல் நோக்கி வருவோம். அதனால வெற்றிக்கான ஸ்தலம் திருச்செந்தூர். வேலையெல்லாம் நல்லபடியாக நம்மளுக்கு அமையணும், நம்மெல்லாம் வெற்றி காண வேண்டும், எப்பொழுதும் எதிரிக்கு முன்னாடி தலை தோங்க வேண்டும், நிற்க வேண்டும் என்பதற்கான அந்த ஸ்தலத்தில் போய் வழிபட்டாலே எல்லா இன்னல்களும் நீங்கும் என்று சொன்னார்கள். அதனால் நாளைக்கு எனக்கு விடுமுறை, திருச்செந்தூர் போயிட்டு வரலான்னு ஒரு முடிவில் முருகப்பெருமானை பார்க்கத்தே. அப்போ என்ன என் வீட்டுக்காரை பார்க்கறது போகிறதுக்கு யார்கிட்ட நான் அனுமதி கேட்கணும்? அப்பேற்பட்ட தன்மையில் எம்பெருமான் முருகனுக்காக காத்துக்கொண்டே இருக்கலாம் என்று எதிர்பார்த்து என்னுடைய தோழி பெண்களை அழைத்து கொண்டு காவலுக்கு போகணும்னு அப்பா சொல்லி வச்சாங்க. எங்கள் அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளை. 7 ஆம்பளை பிள்ளை இருந்தால் எதுக்கு வள்ளியை மட்டும் காவலுக்கு அனுப்புகிறாங்க? அவங்க 7 பேரும் அனுப்பியிருக்கலாம்ல காவலுக்கு போகலான்னு. எதற்காக நான் காவலுக்கு போகணும்? எங்கள் அப்பா வேண்டிக்கிட்டாராம் முருகப்பெருமானிடம். 7 ஆண் பிள்ளைகள் இருக்கு முருகா, எனக்காக ஒரு பெண் பிள்ளை வேண்டும். அந்த பெண் பிள்ளை கிடைத்து விட்டால் உனக்காக திணைகள் விதிக்கப்பட்டு அந்த திணைகள் எல்லாம் அறுவடைக்கு தயாராகும் முற்றிய கதிர்களாக இருக்கும் பொழுது பட்சிகள் கொய்யாத வண்ணம் பருவத்திற்கு வந்தவுடன் இந்த பெண்மணி அனுப்பி வைக்கிறேன் காவலுக்கு வேண்டிக்கிட்டார். எங்க அப்பா வேண்டின உடனே கொடுத்துட்டார் முருகன். கலியுகனால இந்த முருகன் பாருங்க கொடுத்தது வள்ளி கிழங்கு தோன்றிய பள்ளத்தினரையே வள்ளி கொடியில் என்னை தவழ விட்டார்களாம். இந்த குழந்தையை பார்த்த உடனே எடுத்து நம்பி தலைவன் வளர்த்தார். வளர்த்த உடனே இந்த திணைகளெல்லாம் விதைத்து பருவத்திற்கு அதுவும் வந்து விட்டது. நானும் பருவத்திற்கு வந்தேன். அறுவடைக்கு காலையில் தயாராக இருக்கு. காலையில் அறுக்க போகிறோம். அதனால இப்போ அறுக்க வேணாம்னு காலையில் அறுத்துக்கிறோம் மொத்தத்தையும். அதனால் அந்த கதிர்களை காவல் செய்வதற்காக வானம்பாடு இருக்கக்கூடிய பட்சிகளை காடம்பாடு விதட்ட வேண்டும் என்பதற்காக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதனால தான் வேண்டுதலை நிவர்த்தி செய்ய வந்திருக்கேன். பெற்றவர்கள் பெற்ற கடனை பிள்ளைகள் தான் அடைக்கணும். இப்போ என்னை எதுக்கு பெற்ற, என்னை மட்டுமா பெற்ற, நான் எதுக்கு கடை அடைக்கணும், அவனையும் சேர்த்து கடை அடைக்க வை அப்படிலாம் சொல்லக்கூடாது. பெற்றவர்கள் பெற்ற எந்த கடனாக இருந்தாலும் பிள்ளைகள் நிவர்த்தி செய்ய வேண்டும். எங்கள் அப்பா வச்சிருந்த நேர்த்தி கடன் நிவர்த்தி செய்ய நான் வந்திருக்கேன். நீங்களாம் கடன் அடைச்சிட்டிங்களா? இல்லையா? பெற்ற கடனை இன்னும் அடைக்க முடியாது. ஜென்மத்துக்கு நம்ம அடைக்க முடியாது. அவங்க பார்த்துடலாம், ஆனால் நம்ம அடைக்கவே முடியாது. எத்தனை குழந்தைகள் பெற்றாலும் பெற்றவர்கள் சரிசமமாக அந்த பிள்ளைகளுக்கு பாசத்தை ஊட்டுவார்கள். ஒரு வயதுக்கு மீறி விட்டால் பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, என்னமோ என்னைய மட்டும் பெற்ற மாதிரி என்னை மட்டும் நீங்கள் இருக்க, அந்த வீட்டில் 2 நாள் இரு, இந்த வீட்டில் 2 நாள் இரு அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை எங்கே இருக்குன்னா பிள்ளைங்கள் இடத்துல தான். பெற்றவர்கள் பெற்ற கடனை பிள்ளைகள் நிவர்த்தி செய்ய வேண்டும். நேர்த்தி கடனை நிவர்த்தி செஞ்சு பொம்பளை பிள்ளை அதுக்கு தான் வேணும். பொம்பளை பிள்ளை வேணும் பெற்றவங்களை கடைசியில் பார்க்கறதுக்கு. அதனால தான் இந்த இடத்துல நான் காவலுக்கு வந்திருக்கேன். என்னுடைய தோழிகள் அழைத்தாலும் ஒரே ஒரு தோழி பண்ணு தானே பார்த்தீங்க. இன்னொரு அழகி வந்திருக்கா பாருங்க, என்ன ஒரு அழகு, பேர் அழகு படைத்த அந்த அழகு. அந்த அழகையை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஒருத்தி அசலு, இன்னொருத்தி நகல். நகல் தான் ரொம்ப அழகா இருக்கு. அசல் தான் அசலு வண்டி ரொம்ப பேரழகா இருக்கு. அள்ளி வச்ச மல்லிகையே பொன்னலிலே அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்னையிலே
நன்றி நன்றி. அழகரு ஊழ குசும்பெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சியா? பொம்பளை வந்தா டப்பு 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 டப்புன்னு அடிக்கிறிய மாமா. நீங்க ஆட்டும் போது நான் அடிக்க தரங்க. குருநாதர் போய் இன்னும் பேசி பேசுறான் பாருங்க. ஒழுக்கமா இருக்கணும். சார் ராமதாஸ் மாமா ஆடல இழுத்து வச்சு கட்டியிருக்கேன். நீ வேணா வா, உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். ஆட்டிக்கிட்டே கிடக்கலாம். பெட்டியே வாசியா முதல்ல அம்மா வந்திருப்பாங்க. அம்மா மனதில் ஆசையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லியிருப்பாங்க. அம்மா அம்மா யாரை நினைக்கிறாங்க? சாத்த அந்த முருக பெருமாள் நினைக்கிறாங்க. சாத்தா லடாதே. நான் யாரை நினைக்கிறேன் தெரியுமா? நீங்க யாரா? அவங்க அண்ணன் தம்பி 7 பேத்தையுமே நினைக்கிறேன். 7 பேத்தையும் நினைச்சியா? ஒரு ஆளை நினைச்சா பிரச்சனை, 7 பேத்தையும் நினைச்சோம்னா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறோம். 7 பேருமே இந்த வகையில ஒத்து போயிடுவாங்க. இந்த வகையில அதுதான் உண்மை. எனக்கு தெரியுங்க. என்ன தெரியும்? நீங்க 7 பேத்தையும் சமாளிப்பீங்க. பொய்யான பொத்திக்கிட்டு சிவனே உட்கார. ஓ விளம்பரத்தை குறைச்சிடுற நல்லா இருப்பேன். பாஞ்சாலியை விட செவஞ்சாலி ஆயிட்டியே. முடியா முதல்ல. அதனால என் மனசுள்ள ஆசை உங்கள்கிட்ட எப்படி சொல்லலாம் இருக்கு தெரியுமா? சொல்லவா? டே அழகரு, சொல்றதுக்கு தான் நான் காத்துக்கிட்டே. என்னன்னே தெரியல, என் கனவுல அடிக்கடி நீ தான்டா வர. எதுக்கு செருப்படி வாங்குவா? என்னப்பா அடுத்த அக்யூஸ்ட் நானா? வெள்ளக்கமா இருக்கு. அடுத்த அக்யூஸ்ட். தாடம் தந்த தாடம் தந்த தாடம் தந்த தாடம் பந்தம் ராக பந்தம் உந்தம் சொந்தம் தந்த சொந்தம் ஓலையில் வேறென்ன செய்தி தேவனே நானுந்த பாதி ஓலையில் வேறென்ன செய்தி தேவனே நானுந்த பாதி தாடம் தந்த தாடம் தந்த தாடம் தந்த தாடம் நாராயண் ஜீவனே மாமாயண் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாழுருதே பூவும் ஆளானதே.
தான் நம்ம ஜீவன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால அண்ணன் அவர்கள் என்னை பாராட்டி எனக்கு 100 ரூபாய் அன்பை பெற்றுள்ளார்கள். அன்பை பெற்ற அன்பு உள்ளதுக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு டே அழகரு இந்த பாட்டெல்லாம் யாருக்காண்டி தெரியும்? யாருக்காண்டி? எல்லாம் உனக்காண்டி. என்ன ஐயோ நொய்யோங்கிற அறந்தாங்கி ஐயனார் மெட்டல்ஸ் மற்றும் பொந்தப்புளி பொந்துப்புளி பொந்தப்புளி அம்மன் நர்சரி ஆகியோர்கள் இந்த 100 ரூபாய் சரி இந்த 100 ரூபாயை எனக்கு அன்பை பெற்றுள்ளார்கள். அன்பை பெற்றுள்ள உள்ளதுக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு ஏய் ராமதாஸ் சொட்ட நீ என்ன பல பொம்பளைகிட்ட போற நான் வெளியில சொல்லிக்கிட்டே கிடக்குறேன். அதனால தோழி உனக்கு 100 ஆள் நியமிச்சு விட்டுருக்கேன். தங்க ராணி 3 கிலோ தேரும். அவதான் சூப்பர் ஐட்டா. இப்படி பார்த்தே ஏமாத்து போ. வாடி செல்லக்குட்டி. ஆளானா நாள் முதலா உன்னா தொட்டாகில்லே மச்சானே இது சோறானே தை மாசம் மச்சானே அட ஆகாது
எச்சி அடிச்சு உட்காந்துருப்பிய அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை ராஜா. உன் வேட்டிக்குள்ள கிடக்கிறது எங்கேயும் கிடக்குது. அம்மிக்கிட்ட வாக்காரு பொழந்து இழுப்ப. நல்லா இருக்கணாமம்மா வந்துடாத. ஈட்டி எதிர்மனை வயாது அம்மிக்கிட்டு. ஏண்டி லூசும்ட. ஆமா மாமா, நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். 3 மாசம் முழுகாம இருக்கியா? என்னைய சித்து பண்ணி என்னைய அடையாளம் காட்டுற? இல்லடா அழகரு, என்னடி எந்த ஒரு பெண்ணுமே முதல்ல மாசமானா தான் புருஷங்கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைமா. நானும் மாசமா இருக்கிற விஷயத்தை என் புருஷங்கிட்ட சொல்லிடலான்னு ஏங்குறேன், தவிக்கிறேன். சித்தப்பேனா எங்க அண்ணன்ட்ட சொல்ல வேண்டியதானே? நீ எப்படி கொண்டைங்கிட்ட சொல்ல முடியும்? அவரதே வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சு. வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சா? விளங்காத முண்டை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு எப்படி மாசமானா? என் புருஷனே வந்தாத்த பக்கத்துல ஆம்பளை இல்லையா? புருஷனா தான் நாங்க 2 பேரும் வந்திருப்போம்ல. நீ எதுக்கு வர்ற? உலகத்திராத முண்டைகளுக்கு ஏக்கர் கணக்கு வயக்காடுறது என்ன புண்ணியம்? சரி தான் பார்க்கணும். சரிடி, எத்தனை மாசமா இருக்க? 3 மாசம். 3 மாசமா தானா? என்னைய சொல்லியிருந்தா 1 மாசம் முன்னாடி கொண்டு வந்திருப்பேன். வேணாம்ப்பா, இங்க வந்துடாத. ரெட்ட பிள்ளைக்கு அடி ஓட்டிருக்கலாம். நீ என்ன பிடிச்சாலும் இங்க வாய்ப்பு இல்ல ராஜா. கற்ப பையும் இல்ல, கட்ட பையும் இல்ல. மூடிக்கிட்டு உக்காரு, பேசுறோட வச்சுக்க. அழகர், என்னடி சொல்லுடி உங்க அண்ணன்ட்ட. ஒரு பெண்ணா பிறந்துட்டா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். ஓஹோ, பெண்ணுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு இந்த வேஷம் போட்ட பின்னாடி தாண்டா தெரியுது. அது பொம்பளை தான் சொல்லணும், நீ சொல்ற. நான் ஒரு பெண்ணா பிறந்து எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறேன் தெரியும். ஓஹோ, நீ ஏன் நியாயத்தை கேளு. என்னடி வயசுக்கு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்குதுடா. வயசுக்கு வந்தியா? அழகர், நிப்பாட்டு. என்ன எப்படி வயசுக்கு வந்த நீ? நீ எப்படி வயசுக்கு வர முடியும்? ஏமாத்துறியா? நீ இப்படிலாம் கேட்பேன்னு தெரியும். அதனாலதான் நான் வயசுக்கு வரத செல்லுல வீடியோ பிடிச்சி வச்சிருக்கியா? உள்ள வந்து பாத்துட்டு என்ன சொல்ற? நீ ஏன் நியாயத்தை கேளு. அழகர், மண்டை அரிச்சா மண்டைய சொரியலாம். ஆமா, மண்டை அரிச்சா மண்டையை சரியலாம். எனக்கு நெஞ்செல்லாம் அரிக்குதுடா. நெஞ்சு அரிக்குதா? அப்ப எனக்கு விளக்க மாதிரி பிஞ்சுவாங்க. உன் பேச்சு வசதியே சரியில்லை. மாதவே மாமா, எப்படி வயசுக்கு வந்த அதை சொல்லுடி, எனக்கு சந்தேகமா இருக்கு. மாமா நல்லா சூம் பண்ணி எடுத்தீங்களா? என்னடி மாதவன்ட்டப்போ தனியாத்தான் என் ரூம்ல இருக்கேன். ராணா மாதிரியில அவனுக்கு துணைக்கால் தான் சமைக்கால் இல்லாம எடுத்துருந்தேன். ஆனா என்னைய கூட்டி போனா அவர் தான் ஆக்கி போடுற மாதிரி இருக்கு. வேற வாய்ப்பு இல்லை. நாங்களே தோழிகளா போறோமே. ஏ தோழி, தோழி வாடி கண்டார ஓடி. நம்மள பாக்குறவங்க அடி ஆட்டி அழைச்சவள 5-6 கோடிய கட்டவள ரெட்டச்சடை போட்டுக்க. ரெட்டச்சடை நீ மட்டும் தான் ரெட்டச்சடை போடுவியா? நான் கடத்துல போட்டுக்கு கிளம்புறாளுகளே. வாடி சொப்பன சுந்தரி. ஏன் நான் ரெட்டச்சடை போடக்கூடாதா? நல்ல பயங்கரமா இருக்கிறியே. கிளாமர் கன்னியா மாறிட்டியே. தங்க ராணி தகதகன்னு இருக்கிறியே. ஆமா, தகதகன்னு மாறி எதுக்கு ஆக போகுது? உனக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்பா? அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்க. அது என்ன இது? நீனு நானும் சூப்பரா இருந்திருக்கேன். எதுன்னு கேட்டேன். ராதா, ஓ மாரியம்மா அருளால நீயும் பொம்பளை தான், நானும் பொம்பளை தான். அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஆனா உனக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு இதை வச்சு பொழைக்க தெரியல. சரி, ஆனா அம்புட்டு உங்ககிட்ட இருந்தும் உனக்கு பொழக்க விளக்கமாறு குஞ்சு போயிரும். ஓ பொழப்ப அதோட வச்சுக்க. அம்மா வர மாதிரி இருக்கு. உங்க அம்மா சில விஷயம் நம்மளாம் கேட்கலாம் இருக்கு. திரும்பி கிட்ட ஜாக்கெட்லாம் பட்டு பட்டு தச்சிருக்கு. எப்படி பட்டு பாவாடை இங்கி கட்டி வச்ச கூந்தல் அங்கே. எங்க வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தது. எந்த வீட்டுக்காரு? சொல்ல மாட்டேன், மிருதங்கக்காரர். ரொம்ப சோர்ந்து போயிருக்கு. என்ன 4 ஷிஃப்ட் ஓடுச்சு அதனால. சரி, அம்மா வராங்க. ஏராசு அம்மம்மா. அம்மா வரதுக்கு முன்னால ஆமா எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்? ஐயோ நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா அந்த நெஞ்சில் உள்ள முடி இருக்கே. விடு ராதா, எனக்கு நெஞ்சிலேயே முட்டு மயிறுனா இல்லை எடுத்து 2 அடுத்து. நீ இப்படி பேசினா மழை மசித்துல கூட வராது. நீ என்னைக்கு இந்த ஊர்ல கால் வச்சு அன்னையோட வர. எங்க ஏரியாடி? அம்மா வாங்கம்மா. Thank you.
ஊதிங்க மாமா. அம்மா வணக்கம். எப்படி வணக்கம் சொல்ற? வந்த வேலையை மறந்துட்டு வாமா, வா இங்க வா. வணக்கம் மேல்க பல்லாண்டு. யார் இந்த அழகி? புதுசா வேலைக்கு இருக்க பூளோ ரம்பே. அடடா. ஐயா வராராம், இங்க பாருங்க. அம்மா 16 பெற்று பெரு வாழ்வு வாழ வேணும். நான் 16 பத்தா பால்வாடி வச்சுதானமா நடத்தணும். அந்த காலத்துல 16 பெற்றிருக்காங்கம்மா. இப்ப முடியாதும்மா. ஏன்? ஒரு பிள்ளை மாசமானால செம்ப தூக்காத படியில நக்காத எங்கிட்ட பிள்ளை வைக்க முடியும். இல்ல அப்பெல்லாம் வேலை வெட்டி இதே மாதிரி வாடி. சரியான பொம்பளை அந்த வண்டி இதே மாதிரி வா. நான் சரியான பொம்பளை இருந்தா வண்டியில இது மாதிரி வர்றேன். சரி. ஏன் தெரியுமா? இந்த அறந்தாங்கி பக்கம் இல்லந்தடி கல்வியில பொம்பளை வேஷம் போட்டு நடிச்சேன் நானு. இங்க வா, சத்தம் உள்ள வாங்கம்மா. நானாவது விடிய காலம் வேணும்ல இப்படியே வர்றேன். உனக்கு 2 சான்ஸ். நான் செய்யறத செய்யி, நீ பொம்பளை நான் ஒத்துக்கிறேன். என்ன செய்ய போற? செய்யி. சரி. அடி என்ன சத்தம்? முந்து முந்து உனக்கு இது என்ன சத்தம் இந்த நேரம்? நொப்பமா போல யார்கிட்ட உன் போட்டி வைக்கிற? இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கலையே. டப்பு டப்புன்னு சத்தம் கேக்குறேன் மாமா. இது 7 கட்ட சுதி. டிங் டிங். அது இது 2. வாங்க 2 பேருக்கு சுதி சேர்ப்போம் வாங்க. கீழே ஒரு 3 கட்ட இருக்கு பாரு. வாங்கம்மா. அம்மா உங்களுக்கு ஒண்ணு இல்ல, அவங்க பேசுனதுல ஒண்ணு உங்களுக்கு அர்த்தம் இல்லை. இப்படி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே கிடையாது. போட்டினா சும்மாட்ட முண்டமா கூட என்னடி பொம்பளை நீ? அப்பா பாத்தியா? பார்த்து விவரத்தை கேட்டியா? கேட்டு என்ன சொன்னாங்க? அப்பா நம்மள கண்ணுங்கருத்தமா காட்டுக்குள்ள காவலுக்கு போச்சு. காவலுக்கா? காட்டுக்குள்ள போனா பயமா இருக்குமே. கொனட்டாலே பயப்படுறாமா. ஏன்? உனக்கு கொனட்டவளன்னா மூடிக்கிட்டு நில்லுடி. அம்மா சொல்லுமா. பருவமடைந்த பெண்களா காவல். காட்டுக்குள்ள போனா பயமா இருக்குமே. ஐயோ பருவம் அடைஞ்ச பொம்பளையா? சரி அப்பா சொல்ல போல காட்டுக்குள்ள போகணும், காவலை பார்க்கணும், வந்த வேலை எதுவோ வந்தமா வேலையை பத்தமா போனோமான்னு சரிங்கம்மா. அதான் சிறப்பு. பேசின எடுத்துக்கொண்டாச்சு. ஆமா. ரொம்ப அழகா இருக்கடி. ராதாச்செல்வி. ரொம்ப அழகா இருக்கு. ராதாச்செல்வி. இங்க வாரி குளத்துல தண்ணி. ஆமாடி. நான் அடிப்பை மொட்டை கொண்டியா குடி. ஏய், ஏய். அப்படிலாம் பெண்கள் குடிக்க கூடாதுடி. அந்த இடத்து ரொம்ப அழகா இருக்கனால வள்ளிக்கல் போல ஆசையா இருக்கு. முதல்ல யாரா இருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க 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 பாவடை தூக்கி அம்மா ஆறாங்க எப்படின்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு வந்துச்சுன்னா ஒரு வய நாடகம் கொடுக்க மாட்டேன். மூடிக்கிட்டு நில்லு, உனக்கு இதே நல்லா இருக்கு. ஏடா வள்ளிக்கல் போல ஆசையா இருக்கு. எங்க பார்த்தா பச்சை பசல புல்வெளி கொட்டங்களும் மான்களெல்லாம் துள்ளி துள்ளி ஓடுவது. ஏய் ஏய் என்னடி சிரிக்கிறேன். மயில்கள் அழகாய் ஆடுவது, குயில்கள் மழை பாடுவதும் மரத்தை படலாம் சேர்ந்து சட்டுக்கள் ஓசிடுவதும் ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடத்தை எப்படி வர்ணிக்க தெரியுமா? சொல்லுங்க. எவ்வளவு அழகா தெரியுமா? ஆமாம்மா. மயிலாடும் பாரு கவுட்டுக்குள்ள ஓட மயிலாடும் பாரு
மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா பச்சி நிறைய கூட்டம் பச்சி வந்துருச்சுன்னா சட்டியை வச்சு தொட்டு சொல்லுவோம். முதல்ல ரொம்ப நீ அழகா இருக்க, அழகு இருந்தாலே ஆபத்து இருக்கும். அதனால உன்னை சீக்கிரமா திருமணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு. வேணாம்மா, ஏமா கல்யாணம் மட்டும் வேணாம். கல்யாணம் பண்ணா கண்டதும் செய்ய சொல்றாங்க. ஏன் கல்யாணம் பண்ணுனா அம்மா வீட்டுல வேலை பார்க்கணும், செய்யக்கூடாதுதான் செய்ய சொல்றாங்க. என்ன வேலைடி? அதெல்லாம் துணி வைக்கணும், சாப்பாடு சமைக்கணும், வீட்டுல கணவர் செஞ்சிருவனே. அப்பதான் அதை காட்டில என்ன வேலை? எந்த பொம்பளையுமே செய்யக்கூடாத செய்ய என்ன கஷ்டமான வேலை உனக்கு? அவங்க சொல்றாங்கடி கல்யாணம் பண்ணிட்டா என்னடி சாகம் தொட்டிக்கு ஒரே புருஷங்கிட்ட. அது உனக்கு எனக்கு பிடிக்காத விஷயம். எப்படி ஒரே புருஷங்கிட்ட இருக்கிறது? ஐயோ கடவுளே. வாரத்துல 7 நாள்ல வெள்ளி செவ்வாய்க்கு தானே சாமி கும்பிடுறோம். ஆமா, அதே போல வெள்ளி செவ்வாய்க்கு புருஷனமா. நேரங்காலம் போய்கிட்டே இருக்கு, நம்ம வேலை பார்த்து கூட்டம் கூட்டம் பச்சி வந்துருச்சு. மாமா எவ்வளவு அழகா பாடுனீங்க, எவ்வளவு அழகா பாடுனீங்க. சரி, ஏன் உங்க பாதத்தால 2 ஆட்டம் போட்டா என்னவா? நீங்க ஆடுங்கடி, நான் பாட்டு பாடுவேன். இன்னைக்கு தான் மிருதாங்கார 3 பேர் மாமாங்கிறிய சித்தப்பு பெரிய நான் சொல்ல மாட்டேன், நான் அப்பா சொல்லுவேன். நான் அப்பா இல்ல மாத்திக்க அப்படின்னு சொல்றியா? நீங்க அப்பா அவன் அப்பா இல்ல, நீங்க அண்ணன் தம்பி தானே. அப்படி போகுதோ? அப்படிதான் போகுது. அதெல்லாம் சரி, 2 ஆட்டம் ஆடுங்கம்மா. இல்லடி, அவங்க எதிர்பார்த்து உள்ள காத்து கிடைக்காது. யாரு யாத்தா வள்ளியம் ஆடுற வேணாமா? ஆமா தேரா சாத்தியல. நீங்க ஆடல்னு வச்சுக்கங்க, நானும் ராதாச்சலி மேடைக்கு பின்னாடி போய் முண்டமா ஆடுவோம். ஏன்டி இப்படி சொல்ற? ஆத்தா வாசலுக்கு முன்னாடி அப்படிலாம் சொல்லாதடி. பாசமுள்ள பாண்டியரு தெரிய மாட்டேங்குது, பார்த்து வாசிக்க. பரவாயில்லையே, பெட்டிக்கார கூப்பிடாமையே கூட்டிட்டு வந்து அனுப்பிச்சு விடுற. கண்ணால 100 வகை போடுகிற பொங்கல்
பாத்துக்க. விநாயகா கூடலூர் குண்டு மல்லி பாடம் பிடிக்க வந்தவள் வாசிக்கும் மல்லி ஹோய் மாச கொத்தமல்லி ஹோய் பொம்பளையா பூலாந்தேவி அடி லூசுண்ட உள்பாவோட கட்டிட்டு வந்திய கொலசாமிக்கு ஒத்துக்கிறாரு. எந்த கொலசாமி? கொலசாமி பொந்து ரெண்டு பேரையும் பொத்தி இருக்கு. நாகரிகம் இல்லையாடி. எத்தனை ஆண்கள் பார்க்கலாங்க, பெண்கள் பார்க்கலாங்க. மனசு சஞ்சலப்படாதா இப்படிலாம் வந்து நின்னா? ஆமா, ஒரு நாகரிகத்தோட பாவடைலாம் கட்டிட்டு வரணும்ல. பாத்தியே, உனக்கு எச்சி புத்தி தோணுச்சா? தோணல பாத்தியா? தோணலையா? நீ பார்த்து மறுபடியும் படுத்துக்கங்கிற உனக்கு தான் செயல்பாடு இல்லையா? அடியே ஆடுனா போகும் நீங்க ஒரு பச்சை கூட அசையலையே. அதெல்லாம் வேற பறவைகளை, இதெல்லாம் ஞான பயிர்கள். இந்த பகுதிக்கு வந்தாலும் வெறும் ஞானமான பறவை கூட்டங்கள் தான். அதனால வேள்வி மலை சாடு. சரிங்கம்மா. யாராவது பெரிய பெரிய தவறேசி எல்லாம் வருவாங்க. யார் என்னடி அப்ப குதிரை கிடைக்கிற மாதிரி சந்தோஷம். அந்த இடத்துல யார் வந்தாலும் தவம் செய்யக்கூடியவர்களுக்கு தகுந்தவாறு உபசரி போடுக்கலாம். போயிட்டு சும்மா அந்த 7ஆம் நம்பர் ஊம்ப பக்கத்து வா. 7 டவுசரை துவைச்சு வச்சிருக்கேன். 9ஆம் நம்பர் என்னாச்சு? ஏ அழகரு, அப்புறம் வா.